வங்கத்தில் நடந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தகவல் வெளியிட்டுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் போலி வாக்காளர்கள் 1.38 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருந்தவர்கள் 24 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருந்தவர்கள் 24 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மாற்று முகவரிகள் கொண்ட 19 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருந்தது. மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தகவல் வெளியிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்த நிலையில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். 85,539 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. உமா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில யூனியன் பிரதேசங்கள்ல எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட 19ஆம் தேதி அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இதற்கான பணிகள் இன்னும் முழுமையடையாத காரணத்தினால் அது 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஆனால் மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல மேற்கு வங்க மாநிலத்துல சுமார் 58,20,898 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளிவந்திருக்கிறது. எந்தெந்த காரணத்தினால் எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில மொத்த வாக்காளர்கள், அதாவது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 58,20,898 பேர். இதுல இறப்பு காரணமாக ஏற்கனவே ஒருவர் வாக்காளர் உரிமை வைத்திருந்திருக்கலாம், ஆனால் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இருப்பினும் அவருடைய வாக்காளர் உரிமை என்பது இடம்பெற்றிருக்கும் அந்த பட்டியல்ல. அப்படி கிட்டத்தட்ட 24,16,852 பேர் இறந்தவர்கள் என காரணம் கூறி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றை தவிர ஒரு இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு இடம் பெயர்ந்ததாக கூறி 19,88,076 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போல 12,20,038 வாக்காளர்களை கண்டறிய முடியவில்லை என்றும் 1,38,328 வாக்காளர்கள் பல்வேறு இடங்கள்ல வாக்குரிமை இருந்ததன் காரணமாக அவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து எஸ்ஐஆர் பணிகளின் போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இவற்றை தவிர சுமார் 57,604 வாக்காளர்கள் பிற காரணங்களுக்காக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளுடைய முடிவின் அடிப்படையில வரைவு வாக்காளர் பட்டியல்ல தெரிவித்திருக்கிறது. இதில் நாம் கவனிக்கக்கூடிய ஒன்று, மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்ற போதே மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எஸ்ஐஆர் பணிகளை கடுமையாக எதிர்த்ததோடு மாநில அரசு அதிகாரிகள் எஸ்ஐஆர் பணிகள் செய்தாலும் கூட தாங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க மாட்டோம் என்றெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த விவகாரத்துல இந்திய தேர்தல் ஆணையம் தங்களுடைய வேலையைத்தான் தாங்கள் செய்கிறோம் என்றதையெல்லாம் நிரூபித்திருந்தது. இதற்கு எதிர்த்ததற்கான முக்கியமான காரணம், ஆளும் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் பணிகளின் போது வாக்காளர்கள் திட்டமிட்டே நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளும் கட்சியின் முதலமைச்சரான மம்தா பானர்ஜி கூட குற்றம் சாட்டியிருந்தார். இத்தகைய சூழலிலே கிட்டத்தட்ட 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை எப்படி மேற்கு வங்க மாநிலம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்துல தமிழக சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இது சட்டமன்ற தேர்தலும் பெருமளவு பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட வரும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டவர்கள்ல யாரேனும் ஆட்சேபனை இருந்தால் அவர்கள் மீண்டும் தேர்தல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது.
இருக்கிறது. எனவே இது வரைவு வாக்காளர் பட்டியல் மட்டும்தான். வரைவு வாக்காளர் பட்டியல் 58 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பிப்ரவரி மாதம் இறுதியில வெளியிடப்படக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் தான் உண்மையாகவே இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது எத்தனை பேர் நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற முழுமையான விவரங்களை நாம் இன்னும் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரி.